கிட்டத்தட்ட 335 தொகுதிகள், அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி 195, எலெக்ஷன் அப்புறம் ஒரு 125 தடவை 25 தொகுதிகள் அப்படின்னு 300 சில்லற தொகுதிகளில் அவர் சுற்றி வந்தார். ஒன்மேன் ஆர்மி மாதிரி அவர் வந்து பிரச்சாரம் பண்ணார். நல்லா வர அதிமுக அதிமுக தான் ஆட்சியை பிடிக்கும், விஜய் வாக்குகள் வாங்குவார், திமுக ஆட்சி இலக்கம் தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. நாடே அப்படிதான் எதிர்பார்த்துச்சு. ஆனால் அதிமுகவில் இருந்தும் வாக்குகளை பெற்றதுனால நீங்கள் அதிமுகவும் 3வது இடத்துக்கு போகிற ஒரு நிலைமை வந்துச்சு. எதிர்கட்சியாக கூட இல்லாத நிலைமை வந்துச்சு. தாவேகா ஜெயிச்ச பிறகு இவங்கள்ட்ட ஆதரவு கேட்டு வராங்க. அதில் காங்கிரஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் தயங்குறாரு. இந்த கேப்பில் ஒரு மிஸ்ஸிங், அதெல்லாம் எல்லாமே அவங்களுக்கு கோவம். அதனால் எடப்பாடிக்கு எதிராக ஒரு பெரிய டீம் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த டீமுக்கு இன்னும் சில எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க. சொன்னேன், அந்த டீம் வந்து எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், தங்கமணி, இந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் ஆகிருக்கு. எடப்பாடி பழனிசாமி இன்னும் சிலர் அந்த சைடு. அப்போ 47ல் 30, 17 இந்த மாதிரி இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவர் ஒதுங்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சண்டை போட்டு ஒதுங்கலாமா, இல்லை சாதாரணமாக இதுக்கு பிறகு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விட்டு கொடுத்து ஒதுங்கலாமான்றது தான் இப்போ எல்லாரும் முன்னாடி இருக்கிறது. அதனால எடப்பாடி என்ன முடிவெடுக்க போறாங்க. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுக்கு எதிராக 29 எம்எல்ஏ வந்துட்டு போர்க்கொடி தூக்கிக்கிட்டு இருக்காங்க. இதனால அக்கட்சியிலிருந்து எடப்பாடி அவர்கள் வந்து தன்னை தக்க வைத்துக் கொள்வாரா, இல்ல விலக்கிக் கொள்வாரா? எடப்பாடி பழனிசாமி அதிமுக வெற்றிக்காக அவ்வளோ உழைச்சவர். அவருடைய உழைப்பை யாரும் குறைச்சி மதிப்பிட முடியாது. கிட்டத்தட்ட 335 தொகுதிகள், அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி 195, எலெக்ஷன் அப்புறம் ஒரு 125 தடவை 25 தொகுதிகள் அப்படின்னு 300 சில்லற தொகுதிகளில் அவர் சுற்றி வந்தார். ஒன்மேன் ஆர்மி மாதிரி அவர் வந்து பிரச்சாரம் பண்ணார். நல்ல வரவேற்பு இருந்தது. தாவேகான்னு ஒன்று இல்லைன்னா இன்னைக்கு அவர் தான் முதலமைச்சர். இடையில் தாவேகா வந்ததுனால மாற்றத்தை வேணும்னு விரும்புகிற மக்கள் அவர் வாக்களிச்சிட்டாங்க. இன்னொன்று, அவர்கிட்ட ஹார்ட் ஒர்க் இருந்தது, ஸ்மார்ட் ஒர்க் இல்லை. அதான் பிரச்சனை. அந்த ஸ்மார்ட் ஒர்க் இருந்ததுன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு விஜயை பிடிச்சி உள்ள இழுத்து போட்டிருப்பார். அப்படி ஒரு வேளை இழுத்து போட்டிருந்தா விஜய் ஒரு துணை முதல்வராக, ஒரு முதல்வராக நேரத்துக்கு அமர்ந்திருக்கலாம். அதில் ஒரு தப்பு பண்ணார். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், கட்சிக்குள்ள வர விரும்பினவங்கள கட்சிக்குள்ள இணைக்காதது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மற்றவர்கள் கேட்குறாங்க. சரி, பொதுச் செயலாளர் முடிவெடுக்கிறார், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இப்படி சரி எப்படின்னு ஜெயிச்சிருவோம், பொதுச் செயலாளர் உழைக்கிறாரு, கொண்டு போவார் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா எல்லாரையும் சாட்சியா இருந்தாலே அவரையும் சேர்த்து சாய்த்து விட்டது. அதிமுக தான் ஆட்சியை பிடிக்கும், விஜய் வாக்குகள் வாங்குவார், திமுக ஆட்சி இலக்கம் தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. நாடே அப்படிதான் எதிர்பார்த்துச்சு. ஆனா அதிமுகவில் இருந்தும் வாக்குகளை பெற்றதுனால நீங்க அதிமுகவும் 3வது இடத்துக்கு போற ஒரு நிலைமை வந்துச்சு. எதிர்கட்சியா கூட இல்லாத நிலைமை வந்துச்சு. அதனால எப்பவுமே ஒரு ஜெயிக்கிற வரைக்கும் தான் ஒருத்தர் புகழ் இருக்கும். இதே விஜய் தோத்திருந்தாலும் இன்னைக்கு விஜய் ஒரு 4-5 சீட்டு ஜெயிச்சிருந்தாரு வச்சுங்க, இன்னைக்கு இருக்கிற இதுல விஜயுடைய தொண்டர்கள் தவிர மற்றவங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. கமல்ஹாசன் கதை மாதிரி ஆயிருக்கும். விஜயுடைய நலம் விரும்பிகள் இவங்க மட்டும் இருந்திருப்பாங்க. ரொம்ப பேர் வெளியில போயிட்டு இருப்பாங்க. ஜெயிச்சதுனால அவருக்கு ஒரு இது இருக்குது. அதனால வெற்றியும் தோல்வியும் சகஜம். தோல்வியில யார் நிக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய ஆள். தோல்வியில நின்றவர் தான் எடப்பாடி பழனிசாமி. 10 தோல்வி பழனிசாமினாங்களா, 10 தோல்விக்கு அப்புறம் நின்றுந்தாரு. 11வது தோல்வி. இதுவும் இதுக்கப்புறமும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு கண்டிஷன் கட்சிக்குள்ளேயே வருது. அதற்கு பிறகு என்ன பண்றாங்க, தாவேகா ஜெயிச்ச பிறகு இவங்கள்ட்ட ஆதரவு கேட்டு வராங்க. அதுல காங்கிரஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் தயங்குறாரு. இந்த கேப்ல ஒரு மிஸ்ஸிங், அதெல்லாம் எல்லாமே அவங்களுக்கு கோவம். அதனால எடப்பாடிக்கு எதிராக ஒரு பெரிய டீம் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த டீமுக்கு இன்னும் சில எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க. கட்சி தாவல் தடை சட்டம் வராமல் இருக்குதுக்காக. அது வந்துச்சுன்னா அநேகமாக ஸ்பிளிட் ஆகும். ஓகே சார். எஸ்பி வேலுமணியை வந்து சட்டமன்ற கட்சி தலைவரா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு இருக்காங்க. இது சாத்தியமாகுமா? அதான் சொன்னேன், இந்த டீம் வந்து எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், தங்கமணி, இந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் ஆயிருக்கு. எடப்பாடி பழனிசாமி இன்னும் சிலர் அந்த சைடு. அப்போ 47ல் 30, 17 இந்த மாதிரி இருக்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் 37,
அங்க 10 அப்படின்றாங்க. இந்த எண்ணிக்கை தெரியல. 32க்கு மேல போனால நீங்க தனி அணியாக இயங்கி தலைவரை தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்படி தேர்ந்தெடுத்த பிறகு இதை என் கட்சி, நான் தான் பொதுச் செயலாளர்னு இவர் கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்பிளிட் ஆயிடுச்சு. மாநில நிர்வாகிகள் அதிகமா இங்க இருக்காங்க, மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களும் இருந்துட்டாங்கன்னா இவங்க தான் உண்மையான அதிமுகன்னு வந்துடும். அப்ப அவர் ஒதுங்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சண்டை போட்டு ஒதுங்கலாமா, இல்ல சாதாரணமா இதுக்கு பிறகு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விட்டு கொடுத்து ஒதுங்கலாமான்றதுதான் இப்போ எல்லாரும் முன்னாடி இருக்கிறது. அதனால எடப்பாடி என்ன முடிவெடுக்க போறாங்கிறது இன்னும். ஓகே சார். இப்ப பதவியேற்பு விழாவுல வந்தே மாதரம் பாடல் வந்து ஒழிச்சது. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஆளுநரோட விருப்பமா, இல்ல கவனக்குறைவால போட்டாங்களா, இல்ல அதிகாரிகள்னால போடப்பட்டாங்களா? வந்தே மாதரம் என்பது பாடணும் மேண்டேட்டரி. அது மத்திய அரசுடைய உள்துறை அமைச்சகம் ஜனவரி மாதம் வந்தே மாதரம் பாடலை அரசு விழாக்கள், ஜனாதிபதி, ஆளுநர் இவர்கள் கலந்து கொள்கிற விழா, மத்திய அரசு விழாக்கள்ல இந்த பாடலை பாடணும். அடுத்து தேசிய கீதம், அதே மாதிரி முடியும் போது தேசிய கீதம் பாடணும். நம்ம எப்படி பண்ணுவோம்னா, இதுக்கு முன்னாடி தேசிய கீதம் தமிழ் தாய் வாழ்த்து, முடியும் போது தேசிய கீதம், சட்டசபையில தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் அப்படின்றது ஒரு மரபு மாதிரி வச்சிருந்தாங்க. அதனால இப்போ வந்து அரசு விழா அப்படின்றத தாண்டி ஆட்சி பொறுப்பேற்கிற விழா, இவர்கள் யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஆளுநர் மாளிகை, ராஜ்பவன் இவர்கள் தான் முடிவெடுக்கிறது. அதனால ஆளுநர் கலந்துக்கிற விழா அப்படின்றதுனால மத்திய அரசுடைய புரோட்டோகால் பிரகாரம் வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ்நாடு இது வந்து தேசிய தமிழ் தாய் வாழ்த்து, இது மூணும் பாடினாங்க. முடிவுல தேசிய கீதம் பாடினாங்க. அதனால இதுல வந்து ஒரு பெரிய தப்புலாம் கிடையாது, அரசு நடைமுறை. இது எல்லாம் தெரிஞ்சு வேண்டுமென்றே இவர்கள் பிரச்சனை கிளப்புறாங்க. திருமாவளவன் பேசியிருக்காரு, திமுக ஆட்சேபனை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஃபர்ஸ்ட் வாய் திறந்தது. இவர்கள் எல்லாருக்குமே தெரியும் இது புரோட்டோகால்னு. அது போட்டப்ப என்ன பண்ணாங்க, எதிர்த்துருக்கணும்ல, அப்பெல்லாம் எதுவுமே பேசல. அதனால இது ஒரு பாடலை பாடுறதுனால என்ன தப்பு இருக்குது? அதனால தேசியத்துக்கு எதிரான பாட்டா? அது தேசிய கீதம் மாதிரிதான் அது ஒரு பாட்டு. அதனால இவர்களுக்கு தேவையில்லாம இன்னொன்னு, தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா விழாக்கள்லையும் இது பாடணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கவர்னர், ஜனாதிபதி கலந்துக்கிறது தான் பாடணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதுக்கப்புறம் பாட மாட்டான். இப்ப சட்டசபையே தொடங்குது, தேசிய கீதம் பாடிட்டு அடுத்து தமிழ் தாய் வாழ்த்து பாடி தொடங்குவாங்க. இல்லைன்னா தமிழ் தாய் வாழ்த்து தொடங்கிட்டு தேசிய கீதம் பாடி முடிப்பாங்க. எப்படியும் ஓகே சார். ஆல்ரெடி தமிழ்நாடு வந்து 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு தேர்தல் அறிக்கையில 100க்கும் மேற்பட்ட தேர்தல் அறிக்கை வந்து விட்டுருந்தாங்க. இப்ப வந்து கஜானாவும் காலியா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கட்டத்துல எப்படி அவங்க தேர்தல் அறிக்கையில விட்ட வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற முடியும்? சாத்தியமா இருக்கு? அவர் வாட்டில வரமாட்டேன்னு நினைச்சு சொல்லிட்டாப்புல, பார்த்தா திடீர்னு ஜனங்க வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. இப்ப அதை நிறைவேற்ற முடியாதுல்ல. அது போல டைம் கேட்டிருக்காரு, நான் பண்ணி தரேன், எனக்கு நேரம் கொடுங்க, ஒதுங்குற ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா பெரும்பாலும் சாத்தியம் இல்லை. தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமையை சரி பண்ணி கொண்டு வந்து ஒரு பற்றாக்குறை இல்லாத உபரி பட்ஜெட் போட்டாருனால அது பெரிய விஷயம். உரிமைத்தொகை 1000 ரூபாய் கொடுக்குறது அப்படியே கொடுத்துட்டு இருந்தாலே போதும். மற்ற இதெல்லாம் அந்த தாய் மாமன் சீர் அதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் மெயினா அந்த போக்குவரத்துல பெண்களுக்கு இலவச பயணம், அப்புறம் அந்த இது எல்லாருக்கும் 2500 பெண்கள், 60 வயதுக்கு உட்பட்ட பெண்கள், வயதானவர்கள், அப்புறம் அரசு இது வேலையில்லா பட்டாதாரிகள், இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறது வந்து பெரிய அளவுல பாதிக்கும். அதை மட்டும் தள்ளி போட்டிருக்காரு. ஓகே சார். முதல்வர் விஜய் அவர்கள் வந்து முன்னாள் முதல்வர்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. அப்புறம் வந்து வைகோவை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. ஈவினிங் போல சீமானை சந்திக்க போறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அன்புமணி, அப்புறம் திருமாவளவன் எல்லாரையும் சந்திக்க போறாங்க. அதுலயே எடப்பாடியை வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிடல. வரலாம். இவரை காப்பாத்தினவர் அவர் தானா? கரூர்ல 41 பேர் இறந்துட்டாங்க. அந்த பிரச்சனையில வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்தவர் எடப்பாடி தான். அவரை வந்துட்டு பார்க்க போலையே. எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு கேரக்டர் இல்லைன்னா அன்னைக்கு கரூர் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கும். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா விஜய் பெரிய கொலை குற்றவாளி மாதிரி ஆக்கி அவரும் பயந்து ஓடி பல பிரச்சனைகள் நடந்தது. அன்னைக்கு காலையில வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அந்த மேட்டரையே திருப்பி விட்டாரு. அதனால அந்த நன்றி கடன் அவருக்கு இருக்கும். பார்க்க போவார், போகாமலாம் இருக்க மாட்டார், போவார். வந்து அதிமுக ஆளுங்கட்சியாவும் இல்ல, எதிர்கட்சியாவும் இல்ல, அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்?
அதிமுக மட்டுமா? திமுக மட்டும் என்னவா? திமுக எதிர்க்கட்சியா இருக்காங்க. எதிர்கட்சியா இருந்தா உயிர் வாழ முடியுமா? திமுக இருக்கிற கூட்டணி கட்சியில அங்க தாவேக்காக்கு வந்துட்டாங்க. அப்ப திமுக தனிமைப்பட்டு போச்சு இல்ல. இவங்களுக்காவது பிஜேபி இருக்காங்க, பாமக இருக்குது, ம், என்டி அப்படியேதான் இருக்காங்க. ம், திமுக கூட வேற யாருமே இல்லையே. ம், முஸ்லீம் லீக் வச்சு என்ன பண்றது? ம், தொப்பி வியாபாரம்னா பண்ணலாம், வேற எதுவும் பண்ண முடியாது. ம். அப்போ தேர்தல்னு ஏதாவது வந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கான கூட்டணி பலம் கூட இப்ப திமுக கிட்ட இல்லை. அதிமுக கிட்ட இப்ப உள்ளுக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு, அது வெளியே வரல பெருசா. அதனால அதிமுக திமுக ரெண்டு பேரும் எப்படி செயல்படுறாங்கன்றதை பொறுத்து தான் அவர்களுடைய அந்த இது அமையும். எனக்கு என்னன்னு செயல்பட்டாலும் சிக்கலாயிடும். இப்ப இவர்கள்ட்ட இருக்கிற அந்த உள்கட்சி பிரச்சனையை சரி பண்ணிட்டு வேகமா ஒண்ணு எதிர்கட்சியா செயல்படணும், இல்ல ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுத்து ஏதாவது பண்ணணும். திமுக இப்ப யாருமே இல்லாத ஒரு தனி மரமாயிட்டாரு. எங்க ஊர் ராஜா சிவாஜி கணேசன் மாதிரி யாரையும் நம்பி நான் பட்டுங்கிறாரு. குளத்திலே தண்ணி இல்லை, குக்குங்க இல்லை, மீன் இல்லைன்னு அந்த மாதிரி ஆயிட்டாரு. அதனால வேற வழி இல்லாம உக்காந்துட்டு இருக்காரு. திடீர்னு தேர்தல் உள்ளாட்சி தேர்தலாக வந்ததுன்னா பெரிய கஷ்டம். இப்போ இவரை அனுப்பிச்சு வச்ச ஆளுங்கெல்லாம் இப்போ அங்கே சேஃப்டியா உட்காந்துருந்தாங்க. திருமாவளவன் நீங்க சொல்லிட்டாரு, அவர் இந்தியா கூட்டணியிலே இப்போ திமுக இல்லை, நாங்களும் என்ன பண்றது தெரியல, இங்கேயே இருந்துடலாமான்னு பாக்குறோம் அப்படின்னு 2 அமைச்சர் கொடுத்தா கம்முன்னு இருந்துருவாரு. இடதுசாரிகள் திமுக ஆதரிக்க கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க. மேல இருந்து தாவேக்காக தான் ஆதரவு கொடுக்கணும்னு. அடுத்து யார் இருக்கிறா? முஸ்லீம் லீக்கு. அவங்க இப்படி அப்படி எங்க போனாலும் அதை பத்தி கவலை இல்லை. ஒரு தொகுதி 4 ஓட்டு. வேற யார் இருக்கா? இடதுசாரிகள், திருமாவளவன், அவ்வளவுதானே. காங்கிரஸ் அவங்க கூடயே இருக்குது. அவங்க கூட இருந்து 2 அமைச்சர் கொடுக்க போறாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம தாவேக்கா ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. திமுக தடுமாற போகுது. இதுல எதிர்கட்சி தலைவரா வேற உதயநிதியை போட்டிருக்காங்க. அவர் பெருசா ஃபைட் எல்லாம் பண்ண மாட்டாரு. KN நேரு இவங்க யாராவது மினிஸ்டர்ஸா இந்த பேச்சு இருப்பாங்க. அதனால திமுகவுக்கு தான் இருக்கிறதுலே சிக்கல் ஜாஸ்தி. அதிமுகவுக்கு கூட்டணி பலம் இருக்குது. ஒருவேளை இதுல அதிமுக சரியா செயல்படலன்னா திமுக தலையெடுக்கும், திமுக சரியா செயல்படணும் அதிமுக தலையெடுக்கும். இந்த 2 பேர்ல யார் தலையெடுக்க போறான்றது இனிமேல் தான் தெரியும். ஏன்னா 3 பேர் இருக்கவே முடியாது, 2 பேர் தான் இருக்க முடியும். அது யாருன்றது போக போக தான் தெரியும். உங்க பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு நன்றி சார். நன்றி.